This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. மோசடிகள் நாள்தோறும் புதுசாக அரங்கேறிட்டு தான் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு நம்ம மக்கள்கிட்ட நம்ம சேனல் ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. ஆனாலும் மோசடியாளர்கள் புது விதமாக கண்டுபிடிச்சி எப்படிலாம் ஏமாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி புதுசாக ஏமாற்றிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு துப்புரவு தொழிலாளி ஒருத்தருக்கு நடந்த ஒரு மோசடியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மும்பையில் வந்து பழைய 5 ரூபாயை கொடுத்தா 1 கோடி ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மோசடி பண்ணியிருக்கிறாங்க. வாங்க அது என்னன்றதை காணொலியில் போய் பார்க்கலாம். இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் மூலமாக தான் பெரும்பாலான மோசடிகள் நடக்கின்றன. இந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஃபேஸ்புக்கில் பழைய ரூபாய் நோட்டுகள் வாங்கப்படும் என்று விளம்பரம் வெளியாகியிருந்தது. அந்த விளம்பரத்தை MS காயின் கம்பெனி கொடுத்ததாக குறிப்பிட்டிருந்தது. மும்பையில் துப்புரவு தொழிலாளியாக பணிபுரியும் 48 வயது நபர் அந்த விளம்பரத்தை பார்த்துவிட்டு அதில் இருந்த நம்பருக்கு போன் செய்து பேசினார். தன்னிடம் 13 பழைய 5 ரூபாய் நோட்டுகள் இருப்பதாக தெரிவித்தார். போனில் பேசிய சஞ்சீவ்குமார் என்பவர் துப்புரவு தொழிலாளியிடம் அந்த ரூபாய் நோட்டுகளை ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்படி கேட்டுக்கொண்டார். துப்புரவு தொழிலாளியும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பினார். அதனை பார்த்துவிட்டு 98 லட்சம் கொடுப்பதாக சஞ்சீவ்குமார் தெரிவித்தார். மேலும் பதிவு கட்டணமாக ரூபாய் 1200 செலுத்தும்படி கேட்டுக்கொண்டார். அடுத்த நாள் சஞ்சீவ்குமார் போன் செய்து தனது ஊழியர் 98 லட்சத்துடன் பெங்களூரு விமான நிலையத்திலிருந்து மும்பைக்கு புறப்படுவதாக குறிப்பிட்டார். அடுத்த சிறிது நேரத்தில் சஞ்சீவ்குமார் துப்புரவு தொழிலாளிக்கு போன் செய்து தனது ஊழியர் மும்பை விமான நிலையத்தில் சைபர் பிரிவு அதிகாரி சுனில் தத்தா என்பவரிடம் சிக்கிக்கொண்டதாகவும் பணம் இருந்த பை உங்கள் பெயரில் இருப்பதால் நீங்கள் போலீசாருக்கு 60,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஆனால் துப்புரவு தொழிலாளி தன்னிடம் பணம் இல்லை என்று தெரிவித்தார். சுனில் தத்தா மறுநாள் போன் செய்து 60,000 2 மடங்காக கொடுக்க வேண்டும், கொடுக்கவில்லை எனில் நீங்கள் கைது செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என்று மிரட்டினார். இது தவிர GST, வரி என பல்வேறு வரிகள் கூறி பணத்தை வசூலித்தார்கள். துப்புரவு தொழிலாளி மொத்தம் 18.3 லட்சங்களை கொடுத்தார். இதில் 15 லட்சத்தை அவர் தெரிந்தவர்களிடம் வெளியில் கடன் வாங்கி கொடுத்தார். அப்படி இருந்தும் பணம் கேட்பதை நிறுத்தவில்லை. 98 லட்சம் உயர்நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்யப்பட்டு இருப்பதாகவும் அங்கிருந்து எடுக்க கூடுதலாக 2.1 லட்சம் செலுத்தும்படியும் கேட்டுக்கொண்டார்கள். துப்புரவு தொழிலாளி அப்பணத்தை தனது உறவினர் ஒருவரிடம் கேட்டார். அதோடு உறவினரிடம் நடந்த சம்பவம் குறித்தும் தெரிவித்தார். உடனே துப்புரவு தொழிலாளி தெரிவித்த கம்பெனியின் நம்பரை ஆன்லைனில் தேடி அந்த கம்பெனியிடமே இது குறித்து அவருடைய உறவினர் விசாரித்தார். ஆனால் அந்த கம்பெனியினரோ தாங்கள் யாரிடமும் பணம் வாங்கவில்லை என்று தெரிவித்தார்கள். அதன் பிறகுதான் இது மோசடி என்று தெரிந்தது. இது குறித்து போலீசில் புகார் செய்தனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பீகார், ஜம்மு காஷ்மீர், கர்நாடக மாநிலத்தில் உள்ள வங்கிக் கணக்கிற்கு பணம் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த வங்கிக் கணக்கை முடக்க போலீசார் தேவையான நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதற்கு முன் உங்களது பெயரில் பார்சலில் வந்துள்ளது, போதைப் பொருள் இருக்கிறது என்று மிரட்டி பணம் பறித்தார்கள். இப்பொழுது கொஞ்சம் ரூட்டை மாற்றிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆசை தாங்க எல்லா துன்பத்துக்கும் காரணம். நம்ம நியாயமாக உழைச்சி நேர்மையாக வாழ முயற்சி பண்ணோன்னா நம்மளை பெருசாக எதுவும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம பேராசைப்படுறோம் இல்லையா, அதில் தான் சிக்கிக்கிறோம், இருக்கிறதையும் இழந்துக்கிறோம். நன்றி உறவுகளே, இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.